தமிழக சட்டமன்றம், சட்டசபை, தலைமைச் செயலகம் பல வரலாறுகளை உள்ளடக்கியது. தமிழகத்தில் ஆண்ட முதலமைச்சர்களுக்கு பல வரலாறுகள் இங்கு உள்ளன. நமது தாத்தா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் சமயம் நமது தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தார்கள். அப்போது சட்டசபையில் எம்எல்ஏக்கள் அலுவலகம் உண்டு. அங்குதான் அவர்கள் ஓய்வெடுப்பது, பணி செய்வது வழக்கம். அப்படி மூக்கையா தேவர் தாத்தா எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அங்கு உதவியாளராக, பியூனாக பணி செய்தவர் மண்ணாங்கட்டி என்ற ஒரு தாத்தா. அப்போது காமராஜர் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார். எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அரசு பணி இல்லை என்ற ஒரு சட்டம். இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வரப்போகிறது. அப்போது மூக்கையா தேவர் அவர்கள் அங்கு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சிக்கு கிளம்ப வேண்டும். அப்போது மண்ணாங்கட்டியிடம் 100 ரூபாய் கொடுத்து இட்லி வாங்கி வா என்று கூறியிருக்கிறார். மண்ணாங்கட்டி சென்று 2 மணி நேரம் ஆகிவிட்டது, திரும்பி வரவில்லை. அப்போது மூக்கையா தேவர் தாத்தாவும் கிளம்பி ரெடியாகிவிட்டார். என்ன இவனை இன்னும் காணவில்லை என்று தேடுகிறார். அப்போது வந்து சேர்ந்தார் மண்ணாங்கட்டி. ஏனப்பா உனக்கு என்ன இவ்வளவு நேரம் என்று சத்தம் போடுகிறார் மூக்கையா தாத்தா. ஐயா, 100 ரூபாய்க்கு இட்லி வாங்க சொன்னால் நான் என்ன செய்வது? ஒரே கடையில் கிடைக்குமா 100 ரூபாய்க்கு இட்லி? 4-5 கடை ஏறி இறங்கி வாங்கி வந்துள்ளேன் என்று 100 ரூபாய்க்கும் இட்லியை கொண்டு வந்து கொடுத்து விட்டார். மூக்கையா தேவர் தாத்தாவுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. எனக்கு சாப்பிட இட்லி வாங்கி வா என்றால் நீ 100 ரூபாய்க்கும் வாங்கி வந்திருக்கிறாய். என்ன உன் மூளை வேலை செய்கிறது என்று சத்தம் போட்டுவிட்டு கிளம்பி விட்டார். இருந்தாலும் மூக்கையா தேவர் தாத்தா எப்போது வந்தாலும் இந்த மண்ணாங்கட்டி தான் அவருக்கு உறவு. நல்ல பேச, செய்ய, பழக நல்ல மனிதர், வெகுளியான மனிதர். இப்படி காலங்கள் சென்றன. ஒரு நாள் மூக்கையா தாத்தா வருகிறார். உள்ளே வரும்போது மண்ணாங்கட்டி மிகவும் கவலையுடன் காட்சி கொடுக்கிறார். மூக்கையா தேவர் தாத்தா, என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்கிற, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே மண்ணாங்கட்டி சொல்கிறார், முதலமைச்சர் எழுத படிக்க தெரிஞ்சாதான் அரசு வேலைன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் என்னைய பியூனு வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ நான் சும்மா தான் இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மூக்கையா தேவர் தாத்தா சொல்கிறாங்க, எழுத படிக்க தெரியாதவர் முதல் மந்திரியாக இருக்கலாம், எழுத படிக்க தெரியாதன்னா பியூனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நீ கேளியா, ஃபோன் போட்டு கேளு முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேட்குறேன் அப்படின்னு வெகுளித்தனமாக ஃபோனை எடுத்து, அந்த காலத்தில் பழைய ஃபோன் அல்லவா, அதில் கனெக்ட் செய்கிறார். செய்து ஃபோனில் மூக்கையா தேவர் தாத்தா எதேச்சையாக சொல்லுகிறார், இப்படி கேட்கணும்ப்பா நீ அப்படின்னு. ஆனால் இவர் உண்மைக்கே ஃபோன் செய்து விட்டார். என்னய்யா, எழுத படிக்க தெரியாத நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம், எழுத படிக்க தெரியாத நான் பியூனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே காமராஜர், நீ யாரப்பா, எங்கேருந்து பேசுகிறேங்கிறேன், சொல்லு நீ எங்கேருந்து பேசுகிறேங்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐயா, நான் உங்கள் சட்டசபை ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன், உதவியாளரா அப்படி என்று சொன்னவுடன் ஃபோனை வைத்து விட்டார். அரை மணி நேரம் கழித்து அதிகாரிகள் வந்து விட்டார்கள் மண்ணாங்கட்டியை தேடி. வந்தவுடன் மண்ணாங்கட்டி தாத்தாவுக்கு கை கால் உதறி விட்டது. என்ன பெரிய பெரிய அதிகாரியாக வந்துட்டாங்களே என்று. விஷயத்தை சொன்னவுடன் மண்ணாங்கட்டி மூக்கையா தேவர் தாத்தாவிடம், ஐயா நீங்கள் தான் என்னையை காப்பாற்றணும் அப்படி என்று சொல்லுகிறார். சரியப்பா, நீ பயப்படாத, நீ போ, நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு அதிகாரிகளுடன் சென்று விட்டார் மண்ணாங்கட்டி. அங்கு சென்றவுடன் முதல்வரின் அறைக்கு வெளியே அனுமதி கேட்கப்படுகிறது. உள்ளே வரச்சொல் அனைவரையும் என்று காமராஜர் தாத்தா சொல்லியவுடன் உள்ளே செல்கிறார். மண்ணாங்கட்டிக்கு காலுகை அனைத்தும் ஆடுகிறது கிடுகிடுவென. உள்ளே அழைத்த காமராஜர் தாத்தா, வாப்பா வந்து உக்காரு, என்கிட்ட உட்காருங்கிறேன் அப்படின்று அதட்டலாக சொல்கிறார். ஐயா மன்னிக்கணும் ஐயா, நான் தெரியாமல் பேசிட்டேன் என்று மண்ணாங்கட்டி சொல்லும். பயப்படாதங்கிறேன், நீ சரியாக தான் சொன்னங்கிறேன், வந்து உட்காரு வா
என்று அருகில் அமர வைத்து, எப்பா உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். ஐயா, நான் இவ்வளோனா வேலை பார்த்தேன், திடீர்னு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லவும், இப்போ எனக்கு வேலை இல்லை, சம்பளம் வரல, எனக்கு 2 பிள்ளைக, அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க கூட முடியலை, என் மனைவி என்னை திட்டுறா என்று அனைத்தையும் கொட்டி விட்டார் மண்ணாங்கட்டி. அப்போது தான் காமராஜர் தாத்தாவுக்கு ஒரு யோசனை வருகிறது. ஏப்பா, என்னை நீ மன்னிச்சிருங்கிறேன், இந்த அதிகாரிக படித்தவங்க இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொன்னதால் நான் இப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டேங்கிறேன். இப்போ நீ வரவும் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. இன்னுமே வேலைக்கு எடுக்கிறவங்கள படித்தவங்கள எடுக்கணும், இருக்கிறவங்கள அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். அதனால் நீ பயப்படாதங்கிறேன், உனக்கு வேலை உண்டுங்கிறேன் என்று கூறிய காமராஜர் தாத்தா அதிகாரிகளை அழைத்து, ஏப்பா, இவன் வீட்டில் இவன் மனைவி இப்போ இவன் போய் சொன்னாலும் நம்ப மாட்டா, என்னைய வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னு சொன்னான். அதனால் 2 அதிகாரிக இந்த மண்ணாங்கட்டியை காரில் கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போயிட்டு அவன் வீட்டில் இறக்கி விட்டு வீட்டுக்காரம்மாட்ட சொல்லிட்டு வரணும். பிள்ளைக ஒன்றும் சாப்பிடலைன்னு வேற சொன்னான், போகிறப்ப கடையில் சாப்பாடு பண்டம்லாம் வாங்கிட்டு போங்கப்பா அப்படி என்று அதிகாரிகளிடம் தகவல் சொல்லி அனுப்பி வைத்தார் காமராஜர் அவர்கள். வெளியே நின்று கொண்டிருந்தார் மூக்கையா தேவர் தாத்தா. எப்பா, நல்ல வேலை, என்னமோ பெருசாகும்னு நினச்சேன், ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு என்று உள்ளே வந்து காமராஜர் தாத்தாவிற்கு தனது நன்றியை கூறிவிட்டு சென்றார் மூக்கையா தேவர் தாத்தா. அந்த அளவிற்கு எது தவறு என்று தெரிந்தால் அதை உடனே திருத்தி கொள்ளும்